அப்போது இங்கே சில விஷயங்களை கலந்தாய்வாக பேசும்போது என்ன ஒரு தோணல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அந்த பணம் அவங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் தன்னுடைய குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து என்ன சொல்கிறது, தன்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வாய் விட்டு சொல்லாமையே சாதித்த பெண்கள் மத்தியில் தான் இருக்கும். சரிங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் மருமகளுக்கு உங்களுக்கான மருமகளுக்கு தேவையான வாழ்க்கையை வந்து என்ன சொல்கிறது, அந்த அம்மா வந்து டைவர்சிகளாக அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, அந்த குறிப்பிட்ட தொகை இருக்கு இல்லையா, அது பேர் வேறு எனக்கு வரமாட்டேங்குது, அது என்ன, கணவனை விட்டு பிரித்தாக்கா அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வாங்கி கொடுப்பாங்க. சரிங்களா? மாதம் மாதம் அது வந்து கொஞ்சம் கொடுக்கணும். எத்தனையோ பேர் நல்லா தெரிஞ்சுக்குங்க, கேஸ் நடக்கிற இடங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பேசாதீங்க, அல்லது உங்கள் வீட்டில் நடந்ததை வச்சு மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. சரியா? உங்கள் வீட்டில் உங்கள் மருமக மோசமாக போயிருக்கலாம், உங்கள் மகன் மோசமாக போயிருக்கலாம், அல்லது நல்ல மருமக கிடச்சி உங்களால் அவங்களுக்கு வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கலாம், அல்லது வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போதும் கூட இந்த மாதிரி உங்களை மாதிரி அசிங்கமாக பேசுகிற புத்திகளை கூட உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கலாம். வேறு அது இப்படித்தான் சொல்ல முடியும், வேறு எந்த விதமாக பேசி எனக்கு உங்களையெல்லாம் பேசுகிறதும் கூட அந்த வார்த்தைகளுக்கு அவமானம் நான் நினைக்கிறேன் நான். சரியா? அந்த மாதிரி நீங்கள் வந்து உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் அது கிடைக்காது, கொத்தாலும் கொப்பனும் உங்களை படிக்க வச்சாங்கல்ல அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்புறம் உன்னை என்னம்மா அடுத்தவங்க குடும்பத்தை எட்டிப்பாருன்னு சொல்லி படிக்க வச்சாங்களா? இல்லை உனக்கு படிப்பறிவே இல்லாமல் தான் நீ வந்து ஒரு குடும்பங்களை பற்றியோ டைவர்சிகளை பற்றியோ இல்லை அவங்களோட வாழ்க்கையில் பூந்து பார்த்ததை பற்றியோ வீடியோ போடுற? யோசனை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் கேள்வி கேட்கணுங்க. நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்காம இருக்கும்போது தான் பேசுகிறவளுகெல்லாம் யூடியூப் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு நினச்சிட்றாங்க. சரியா? 10 பைசா கூட அவனுக்கு வசதி இருக்குது, பிள்ளை நல்லா இருக்குன்னு கட்டிட்டு போய் அந்த பிள்ளையோட தேவைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் அவங்க ஆத்தாங்க அப்பனுக்கு பீவளிக்கிறதுலேருந்து பாடையில் தூக்கிட்டு போகிறது வரைக்கும் வேணுங்கிறத பண்ணிவிட்டு அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ளே இருக்கிற சங்கடத்தை வெளியில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கிட்டையும் சொல்லாமல் குடும்பத்துலேயும் சொல்லாமல் தான் சம்பாரிச்சதை புருஷங்கையில் கொடுத்து ஒரு 4 பேர்த்துக்கு மத்தியில் மரியாதையோடு நடந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சரியா? இந்த வெற்று இடம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த வெற்று இடத்துல வந்து கணவனை விட்டு பிரிஞ்சு வந்த வெற்று இடத்துல வந்து அந்த பொம்பளை என்ன பண்ணாலும் அவங்க நல்லது செஞ்சாலும் அது அவங்களுக்கு தான், கெட்டது செஞ்சாலும் அது அவங்களுக்கு தான். ஒருத்தவங்க போய் ஒரு குடும்பத்தை கெடுத்து தன்னோட குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த பாரம் அப்படியே அந்த குழந்தைகளுக்கு இறங்கும். யார் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓடுறோமோ அவங்களோட வாழ்க்கை அழிஞ்சு போகும். அப்போ அதே கடவுள் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனையாக இருக்கும். இது ஒரு பாயிண்டில் நினச்சிக்கோங்க. ரெண்டாவது, உங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது, உங்களையெல்லாம் படிக்க வச்சிருக்குது அப்படின்னு உன்னை என்னம்மா அடுத்தவங்க குடும்பத்தை எட்டிப்பார், அடுத்தவங்க குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி போய் சொல்லி சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்களா? சரி, குடிச்சு போட்டு குழந்தைகளுக்கு விஷம் வச்சு அந்த குழந்தைய விஷம் சாப்பிட்ருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைகளை மறுபடியும் காப்பாற்றி அந்த குழந்தைகளை தான் கூடவே வச்சுக்கிட்டு வாழ்கிற பொம்பளையில் உனக்கு தெரியுமா? அவங்களும் டைவர்சி தான். உனக்கு தெரியுமா? இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் அவங்க பேரன் எடுத்து பேத்தி எடுத்து அவங்க வாழ்கிறாங்க. உனக்கு தெரியுமா? 3 பிள்ளைகளோட வெளியில் வந்துட்டு பெரிய பிள்ளைக்கு பாடுபட்டு வீட்டை காப்பாற்றணும்னு பெரிய பிள்ளை கல்யாணம் பண்ணாமல் 3வது பிள்ளை கல்யாணம் பண்ணி அப்புறம் 2வது பிள்ளை கல்யாணம் பண்ணி பெரிய பிள்ளைக்கு மாப்பிள்ளையே கிடைக்காம ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் மேரேஜ் பண்ண பேரண்ட் அவங்களால உனக்கு தெரியுமா? அவங்களும் டைவர்சி தான். 10 பைசா கொடுக்காம புருஷனை 3வது குழந்தை வகுத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு போட்டு புருஷன் ஒரு சாமர்த்தியம் அவன் சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லி போட்டு ஊர் மேலே ஏறி போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த 3 மக்களோட தற்கொலை பண்ணிக்கு போன பெத்த தாயை ஒரே ஏதோ ஒரு உதவி செய்கிறவங்க யாரையோ பேர் சொன்னாங்க, எனக்கு அது பெருசாக சொல்ல ஞாபகம் வரல. அவங்க வந்து ஐயோ அறிவு இருக்குதா, வகுத்துல குழந்தைய வச்சுட்டு 2 பொட்ட பிள்ளைகளை வச்சுட்டு இப்படி சாக போறேன்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து அவங்க வீடு வரைக்கும் கொண்டு வந்து குழந்தையிலையும் அந்த பொண்ணையும் பத்திரமா விட்டுட்டு போனாங்களே. அந்த அம்மா டிசிஷன் எடுக்கும்போது 23 வயசாகும், சாகணும்னு சொல்லி குழந்தைகளோட கடலில் போய் இவ்வளோ போயிருக்காங்க. நல்லா உங்களுக்கு தெரியுமா? கூட்டிகிட்டு வந்தேன். அப்போது நீ பார்த்த ஒரு தேவையில செய்கிற பொம்பளை மருமகளாக இருந்தாலோ இல்லை உனக்கு மகளாக இருந்தாலோ எனக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறவளைகளையோ அல்லது வேறு மாதிரி ஏதாவது பிஹேவியர் பண்ணுற நீ பார்க்குற பரிசுன்ற பொம்பளைங்க அவங்களையெல்லாம் பார்த்துட்டு மற்ற டைவர்ஸிகளையெல்லாம் பேசுகிறப்போ உனக்குலாம் ரைட்ஸே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகி அல்லது நீங்கள் உங்களுடைய வெற்ற இடத்துல வந்தாங்க இன்னொருத்தன் வரான், அதனால் அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. சரியா? அதெல்லாம் தெரிஞ்சு தானே ஒருத்தர் கூட நீங்கள்
பழகுறீங்க, இதனால் பிள்ளைகளுக்கு ஆபத்து வருமா வராதா என்ன எது தெரிஞ்சு தானே பழகுறீங்க, அதில் வர நல்லது கேட்டால் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு உங்களுக்கு அந்த பணம் கொடுக்க முடியாது, இந்த பணம் கொடுக்க முடியாது. அப்போ கொடுக்க முடியாதுன்னு அவனை நீங்கள் லாக் பண்ணும்போது இவ கண்டவங்க கூட போகிறதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்லலாமே, தாராளமாக சொல்லலாமே. யாரோ ஒருத்தன் கூட தன் குழந்தையில படிக்க வைக்கிறான், தன்னுடைய தேவையிலெல்லாம் பூர்த்தி பண்ணுறான், அப்போ அவனுக்கு ஒரு நாள் படுக்கை ஷேர் பண்ணிக்கலாமே. இது இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் எப்படி பதில் இருக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் எத்தனையோ பேர் கேஸ் நடக்கும்போதே எங்கிட்ட 10 பைசா கிடையாதுங்க சொல்லி போனத்தை அவுத்து உதறினவங்க கூட இருக்கிறாங்க கோர்ட்டில். நீங்கள் என்னை கூட உள்ளேயே வச்சுட்டாலும் சரிங்க, எங்கிட்ட 10 பைசா கிடையாதுங்க, இதுக்கு அவனுக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அது வேறு யாரோ பேரில் கடனில் எழுதி வச்சுட்டோ, அல்லது அக்கா தங்கச்சி உறவுகள்லாம் இப்படி பாண்டிங்கில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் எழுதி வச்சுக்கிட்டோ, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டோ, ஏதோ ஒரு இடத்துல அவனுடைய சொத்தை வந்து யாராலையும் ஒரு சட்டத்தால் அபகரித்து அதை ஒரு டேக் ஓவர் பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறது குழந்தைகளுக்கு உபயோகப்படுற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய டாப்பிக்காக ஆதாரப்பூர்வமாக நம்ம சில விஷயங்கள் பேசலாம். ஆனால் ஏன் பேச முடியாதுன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் நிரூபிக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்குது? தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் வீடியோ போட்டு காசு வரும், இன்னும் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்கிற முட்டாள் கூமட்டை உன்ன மாதிரி பொம்பளைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பேசுறது? நீ பேசுறதுல ஒரு ரசனை இருக்குது, ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்குது, கொஞ்சம் நீங்கள் பேசுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்கலாங்கிற இருக்குது. ஆனால் என்ன அசிங்கம் பேசுகிறீங்கிறது இருக்குது. சரியா? அப்போது நான் கேட்குறேன், இப்போ ஒரு பொது சபையில் ரொம்ப அவதூறுகள் பேசினா சட்டம் வந்து தாராளமாக கேஸ் போடலான்னு சொல்லி சொல்லுது. அப்போ அந்த கணக்குப்படி டைவர்ஸ் ஆன பொம்பளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் யார் கூட போனதை இவ பார்த்தா, நாங்கள் யார் கூட பேசுனதை இவ பார்த்தா, அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் என்னென்ன நடந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும், எதை வச்சு நீ இந்த மாதிரி வந்து டைவர்ஸ் ஆனவங்களை கேவலமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி தாராளமாக கேட்கலாமே. அப்போ உன்னையெல்லாம் என்ன படிக்க வச்சுருக்குறாங்க? நீ எல்லாம் என்ன படிச்சிருக்கிற? உனக்கு மேலே புக்கை தொட்டதுக்கு ஒரு அருகதை இருக்குதா? படிச்சிருக்கிற அப்படிங்கிற அந்த நாலேஜுக்கு ஒரு அருகதை இருக்கா? நீ ஒரு இவ்வளோ வயசான கிழட்டு முட்டாள்னு தவிர சொல்ல முடியும். தாராளமாக உன்னை அப்படி சொல்லலாம். சொல்லும்போது ஒரு பக்குவம்னு ஒன்று இருக்குது. இங்கே பாருமா, புருஷன் வேண்டான்னு சொல்லி போட்டு கொழுப்பு எடுத்துட்டு தேவையில்லாமல் புருஷன் மேலே பழியை போட்டுட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா புருஷங்கிட்ட இருந்து 10 பைசா உங்களுக்கு வராது. அப்புறம் நீங்களே தான் பாடுபட்டு நீங்களே தான் இது பண்ணணும். குடும்பத்தை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் குழந்தைகளை காப்பாற்ற முடியாது, ரொம்ப நாள் நீங்கள் பாடுபட முடியாது, 2 பேர் சேர்ந்து பாடுபட்டால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு ஒரு தன்மையான பேச்சுகள் இருக்குது. அதையெல்லாம் புரிஞ்சு நீங்கள் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, டைவர்ஸ் ஆகிட்டு நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது டைவர்ஸ் ஆகாமல் சில பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு நரகமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிற பொம்பளைகளுக்காக நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசி ஒரு கணவனை விட்டு வெளியில் வந்தவங்க இவ்வளோ கேவலமாக இருப்பாங்க அவ்வளோ கேவலமாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதிலடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேசணும்னு நினைக்கிறவா ஒரு ஹஸ்பண்ட் இல்லாதவங்ககிட்ட என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சட்டமும் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்கம்மா. நீ சொன்ன மாதிரி நான் படிக்காத பொம்பளை தான், சரியா? என்னோட இடத்துல இருந்தே நான் சொல்கிறேன், சட்டம் பயங்கரமாக வேலை செய்யுது. பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களோட வீட்டில் ஆம்பளை இல்லைன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அதிகப்படியான குடைச்சல் கொடுத்தாக்கா சட்டம் பெண்டு நிமித்தி கொண்டே உள்ள வைக்கும்னு சொல்லியிருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க போலீஸை நம்பாதீங்க, கோர்ட்டை நம்பாதீங்க, அதை நம்பாதீங்க, இதை நம்பாதீங்கன்னு. எங்கேயோ ஒரு இடத்துல பணங்காசுனால் தட்டி பறிக்கப்பட்ட உரிமைகளோ அல்லது தவறான ஒரு தீர்ப்புகளோ இதுகள்லாம் வரும்போது அங்கே நீங்கள் யோசனை பண்ணிக்கிங்க, அவங்களுக்கு அங்கிருந்து காலம் வந்து வேறு விதமான பிரச்சனை கொடுக்கறதுக்கு துவங்கிருச்சு அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. டைவர்ஸ் ஆன பெண்கள் எல்லாம் ரொம்ப மன உறுதியோடு இருங்க. அதே சமயம் இன்னொன்று, அவங்ககிட்ட இருந்து 10 ரூபா வருமானு எதிர்பார்க்கறத விட உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்த்து அதில் நீங்கள் 10 ரூபா சம்பாரிச்சு குழந்தையில அவங்களோட சுயமாக கையூனி மேலே வர அளவுக்கு அறிவு நினைவோட நல்லபடியாக வளர்த்திருங்க. அதுக்கப்புறம் அந்த லட்சியம் வந்து உங்களுக்கு சோறு போடும், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய வாய்ப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஊதாரியத்தனமாக பொம்பளைங்க வீடியோ போடுறவங்களோட அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை பார்க்குறதோ இல்லை அது மேலே இருக்கக்கூடிய ஒரு சங்கடத்தின் பேரில் ஒரு கமெண்ட் போடுறதோ எல்லாம் பண்ணாதீங்க. நான் அந்த பொம்பளைக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தேன், நீங்கள் இப்போ அதை கெடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன்.
அப்போ அது என்னன்னு கூட அந்த அம்மா கமெண்ட்டில் திருப்பி ரிட்டன் கேட்கல. சரி ரைட் ஓகே. ஆனால் அதுக்கு பதில் ஒருத்தன் வந்து ஒரு கமெண்ட்டில் போட்டிருந்தா, நீங்கள் கண்டவனுக்கு கூட மேய்வீங்க, கண்டவனுக்கு கூட போவீங்க வருவீங்க, நீங்கள் வந்து இப்படி போய் உட்காந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அப்போ பொம்பளை வேணும்னு சொல்லி போட்டு நீ கண்டவ கூட போகிறவா, பொண்டாட்டி இருக்கும்போதே நீ கண்டவன் கூட மேஞ்சவா, மேஞ்ச நாய் நீ எல்லாம் என்ன பேசுகிற? சரியா? அது பெண்ணெல்லாம் ஆணத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன். அப்போ அந்த மேஞ்சதுனால தானே உனக்கு அந்த விஷயம் என்னன்னு தெரியுது. உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போகிறான்னு சொல்லி சொன்னாக்கா நீ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். எங்கே ஒரு பொருளினுடைய தன்மையின் மேலே கவனிப்பு குறைகிறதோ அந்த பொருள் மாற்றான் கைக்கு மாறுறதுல பெரிய அதிசயம் இல்லை. ஒரு ரொம்ப விலை உயர்ந்த பொருள் நம்ம கையில் ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை உதாசீனத்துக்கு சமமாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னொருத்தன் அதை கழுவி ரொம்ப பளபளன்னாக்கி நாம் எங்கே வைக்கணுமோ அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் பதிச்சு வச்சுக்குவான். ஆனால் காலம் முச்சூடு இவ மேலே வரக்கூடாது, இவ அதை பண்ணிடக்கூடாது, இவ இதை பண்ணிடக்கூடாது, பெண்ணுக்கு சேர்த்த சொல்லு அப்படின்னு சொல்லி மதிப்பை இழந்து ஒரு பெரிய மதிப்பான பொருளை இழந்தீங்கன்னாக்கா உங்களை விட என்ன சொல்கிற ஒரு முட்டாளை பார்க்கவே முடியாது. சில இடங்களில் நான் சொல்கிறேன், இழந்த இடத்துகளில் இருந்து ஒரு வழியும் என்னிடம் இருக்குது. அதே சமயம் வெற்றிடங்களில் யாரெல்லாம் வந்து போவாங்க அப்படிங்கிற ஒரு கண் பார்வையில் கண்ணு முன்னாடி பார்த்ததில் சில பிரச்சனைகளை தாண்டி வந்ததுல எனக்கு தெரியும். சரிங்களா? அப்போ அதெல்லாம் ஒரு அனுபவமாக கோர்வையாக செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் இப்படி அனுபவப்பட்டிருப்பீங்களோ அப்படி அனுபவப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணை கட்டிட்டு இல்லை காதையும் பொத்திட்டு பேசக்கூடாது. தீர விசாரிக்கும் போது தான் என்ன அனுபவங்கள் என்ன விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சரியா? சில இடங்களில் நமக்கான கேள்விகளை முன்வைக்கலைன்னா பதில்கள் கிடைக்காமே போயிடும். அதே மாதிரி ஒருத்தி பேசுகிறா, இதெல்லாம் என்ன வேணாலும் சொல்லி நக்கல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி பேசுகிறான்னு சொன்னால் கண்டிப்பாக ஊடகம் கண்டிப்பாக அதை கேட்கணும். இந்த பொம்பளை இப்படி போட்டிருக்கு, இந்த பொம்பளை இப்படி பண்ணியிருக்கு, இந்த பொம்பளை ஏன் இப்படி பேசியிருக்குன்னு ஒரு 10 பேர் நீங்கள் தொடர்ந்து, ஏன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நிறைய கேள்வி கணைகள் இருக்கும் இல்லையா, அதையே நீங்கள் அங்கே வீசும்போது அவங்க சுக்குநூறாக உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேங்க இல்லைங்க, இப்போ அந்த அம்மாவினுடைய ஆதங்கத்தோட சைட்லேருந்து இன்னொன்று சொல்கிறேன். எங்கே ஒரு இடத்துல ஒரு பொம்பளை வந்து கணவன் நல்லா பார்த்துக்கும் போது இன்னொருத்தனை தேடுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் விபச்சாரி. அதே மாதிரி எங்கே ஒரு மனைவி முன்னேறவே கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அடக்குமுறையாக இதெல்லாம் பண்ணும்போது நீ எல்லாம் குப்பைக்கு சமம். அதாவது என்ன சொல்கிற, குப்பையில் எல்லாமே கிடக்கும், நல்லதும் கிடக்கும் கெட்டதும் கிடக்கும். ஆனால் நீ எல்லாம் இந்த கழிவில் கரைச்சிடுறோம் குப்பை மாதிரி. சரியா? கடைசி மட்டும் மண்ணாக மக்கி உன்னை நீயே பெருமையாக பேசி 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 உன்னை நீயே மக்கி வச்சு இதாகி போயிடுவேன். அவள் கூட விபச்சாரம் பண்ணிட்டு 10 ரூபா சம்பாரிச்சிட்டு காலம் முடிச்சோட நோய் நொடியோட அப்படியே சீரழிஞ்சு சாகணுங்கிற அவளோட வாழ்க்கையெல்லாம் வேறு மாதிரி ரோட்டில் சுற்றுற நாய் மாதிரி அவளுக்கு தண்டனை கிடைக்கும். உனக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லி சொன்னாக்கா, அன்னாடு கூட்டும்போது ஒரு பொருளை உதச்சி விடுவாங்க. என்னென்னா அதை தூக்கி வீசவும் முடியாமல் உள்ளே வச்சுக்கவும் முடியாமல். அப்போ அந்த மாதிரி அது வந்து என்னென்னா கழிவில் குப்பையில் போனதை விட அது மோசமானது ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு உங்களை கடவுள் தள்ளுவார். நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கைகளில் எதெல்லாம் நல்ல விஷயமா கிடைச்சிருக்குன்னு யோசி. தயவு செய்து கம்பேர் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் எது ப்ளஸ்ஸாக இருக்குது எது மைனஸாக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இதை விட்டுட்டு நம்ம வெளியில் போயிட்டோம்னா நம்ம குழந்தைகளுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்காது. அதாவது ஊக்கமும் உற்சாகமும் அதுக்கான அறிவு ஒரு பலமெல்லாம் இருந்து நீங்கள் ஒரு தனித்துவமாக இயங்கினா அது வேறு. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற உரத்தோடு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய வயிறு. சரியா? அதெல்லாம் அப்படியே எலும்பி மேலே வர மாதிரி. அதே மாதிரி எந்த இதை பற்றி யோசிக்காமல் அவசரப்பட்டு ஒரு குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துடலான்னு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா, யோசனை இல்லாமல் வெளியில் வந்தீங்கன்னா கடுமையான ஒரு அனுபவங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு தெளிவான வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை கிடைக்கும்போது உங்களுடைய ஆயுஸ் பலாபலானோ உங்களுடைய ஆரோக்கியத்தன்மையாக எப்படி இருக்குன்னு தெரியாது. எதுவாக இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுங்க. எந்த ஒரு பிரச்சனைகள்லையுமே நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையினுடைய கலந்தாய்வுகளுக்கு அப்புறமா ஒரு டிசிஷன் பேசுங்க. அது உங்களுடைய நலத்துக்கு நல்லது. ஏன்னா ஒரு சின்ன கல்லை வீசிக்கிட்டே இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். சும்மா அந்த வார்த்தையால் பேசி பேசி வீசிக்கிட்டே இருப்போம். அப்போ அது நம்மளுக்கு ஒரு மட்டமாக தெரியும், அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தெரியும். ஆனால் ரிப்ளேங்கிற கல் உங்கள் தலைக்கு மேலே எத்தாச்சோடு உருண்டு வரும்னு தெரியாது.
அதனால் வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையாக வாழுங்க. வாய் கொஞ்சம் அளந்தது பண்ணுங்க. என்ன சொல்கிறது, நாவடக்கம் வேணும்னு வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, ஔவையாரும் சொல்லியிருக்காங்க, பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. அங்கேயும் ஏதோ ஒரு வகையில் படாமல் இந்த வார்த்தையும் வந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. ஜாக்கிரதையாகவே இருங்க.